ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா 2 கிலோ கல்யாண மட்டன் செய்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் லாக்டவுனில் நடத்தின ஹோட்டல்லேருந்து நிறைய ரெசிபிஸ் கற்றுக் கொடுத்துருப்பேன். இட்லிக்கு மாவு அரைக்கிறதுலேருந்து பிரியாணி, புரோட்டா, சால்னா இந்த மாதிரி நிறையா இருக்கும். பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நீங்கள் எதுவும் சின்ன தள்ளுவண்டி கடை, ஹோட்டல் தான் வைக்கணும்னா உங்களுக்கு அந்த வீடியோலாம் ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே 2 கல்யாண மட்டன் இருக்கும். ஒன்று வந்து 6 கிலோ இருக்கும், இன்னொன்று வந்து 10 கிலோ இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு ஹெவியாக பண்ணணும் அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் டச் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நிறைய பேரால் கேட்ட கேள்வி, 1 கிலோ பண்ணிக்காமீங்க, 2 கிலோ பண்ணிக்காமன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க. இன்றைக்கி வந்து 2 கிலோ பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 150லேருந்து 200 ml வரை தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். உங்கள் ஆட்டு இறைச்சியில் கொழுப்பு நல்லா இருந்துச்சுன்னா 150 ml தேங்காய் எண்ணெய் சேருங்க. கொழுப்பு இல்லைனா 200 ml சேருங்க. அப்புறம் வந்து ஸ்பைசிஸ் ஒரு 2 கிராம் கணக்கு பண்ணி பட்டை, நச்சுப்பு அதெல்லாம் போட்டுக்காங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்து ஒரு 300 கிராம் கலந்து போட்டுக்காங்க. பச்சை மிளகா வந்து ஒரு 8லேருந்து 10 வரை சேர்த்து நல்லா வந்து வெங்காயத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம மட்டனுக்கு தேவையான தேங்காய், சரிங்களா? தேங்காய் வந்து ஒரு சின்ன தேங்காயிலையும் 1/4 தேங்காய் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சைடு கையில் வச்சுருக்க இவ்வளோ தேங்காய் தான் அரைக்க கொடுக்க போகிறேன். கசகசா ஒரு 1 டீஸ்பூன் வந்து தண்ணியில் நல்லா நனைய போட்டு 2யும் சேர்த்து அரைச்சி நம்ம சேர்த்துடலாம். தேங்காய் அதிகமாக சேர்த்தா கல்யாண வீட்டு டேஸ்ட்டு வராது, வீட்டு டேஸ்ட் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு வந்து 60 கிராம் இஞ்சி, 60 கிராம் பூண்டு 2யும் சேர்த்து தான் அரைச்சி போடுறேன். 1 கிலோவுக்கு 30 கிராம் இஞ்சும் 30 கிராம் பூண்டு சேர்க்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். கல்யாண டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த ஜாரை அலசிட்டு அப்படியே தண்ணி ஊற்றலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா பச்சை வடை போக தட்டி நல்லா வதக்கி எடுக்கிறோம். இப்போ நம்ம இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வதக்கூடிய இந்த டைமில் வந்து மல்லி புதினா, சரி, நல்லா கழுவி எடுத்த மல்லி புதினா ஓவரால் வெயிட் வந்து ஒரு 100 கிராம் இருக்க மாதிரி 50 கிராம் மல்லி, 50 கிராம் புதினா வந்து நல்லா தண்ணியில் நல்லா கழுவி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கிறோம். இப்போ நம்ம மல்லி புதினா வந்து நல்லா மாற்றி போடும்போது நல்லா வதங்கி வந்துடும். மல்லி புதினா வதங்கின பிறகு தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து கரெக்டாக ஒரு 250 கிராம் மேலே போகக்கூடாது. 2 கிலோவுக்கு 1 கிலோவுக்குன்னா 150 கிராம் எடுக்கலாம். தக்காளியோட அளவும் கம்மியாக தான் இருக்கணும், சரிங்களா? தக்காளி நல்லா சேர்த்து இதில் வந்து நல்லா வதக்கி எடுக்கிறோம். இப்போ நம்ம தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி அதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும், சரிங்களா? இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மட்டன் சேர்க்க போகிறோம். 2 கிலோ மட்டனை நல்லா சூப்பராக கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மட்டன் அப்படியே உள்ளே சேர்க்குறேன். கண்டிப்பாக 8 கிலோவுக்கு மேலே மட்டன் போகக்கூடாது. 8 கிலோவுக்கு மேலே போனால் சிரட்டை போட்டு தான் வேக வைக்கணும். கறி வந்து வெந்துக்கிடாது. நீங்கள் அந்த 10 கிலோ பண்ணுற வீடியோவும் 6 கிலோ பண்ணுற மட்டன் வீடியோவும் 2யும் பாருங்கள். உங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட் எல்லாம் நல்லா அப்படி கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிரும், சரிங்களா? 10 கிலோக்கு வந்து சிரட்டை போட்டு வேக வச்சுருப்பேன். 6 கிலோக்கு வந்து நார்மலாகவே வேக வச்சுருப்பேன். இன்றைக்கி வந்து 8 கிலோக்கு உள்ள கிடாதான். அதனால் நான் வந்து எதுவுமே போடாமல் தான் வேக வைக்கிறேன், சரிங்களா? இப்போ நீங்கள் மட்டனை வச்சு எந்த தண்ணியுமே சேர்க்க வேண்டாம். அந்த நெருப்பில் மட்டனில் உடம்புலேருந்து அப்படியே தண்ணி நல்லா வெளியே வரும், சரிங்களா? மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைக்கும் போச்சில் குபுன்னு மட்டன்லேருந்து நல்லா தண்ணி வெளியே வந்துடும். இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு 40 கிராம் உப்பு போட போகிறோம், சரிங்களா? 40 கிராம் உப்பு ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்கும். உப்பு உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து போட்டுக்காங்க. நான்வெஜ்ஜுக்கு வந்து 1 கிலோவுக்கு 20 கிராம் கல் உப்பு ஸ்டாண்டர்டாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ நல்லா நம்ம உப்பு பிடிக்கிற மாதிரி நல்லா மாற்றி கிண்டி விட்டலாம். இப்போ நம்ம வந்து மசாலா எடுக்க போகிறோம். மட்டனுக்கு தேவையான மசாலா எடுக்க போகிறோம். மட்டனுக்கு தேவை ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிஞ்ச் அளவு வந்து மஞ்சள் பொடி, கொஞ்சம் 1/4 டீஸ்பூன்லேயும் பாதி போட்ட மாதிரி போடுங்க. ஒரு 10 கிராமுக்கு உள்ளே வந்து வத்தல் பொடி போடலாம். நான் இந்த டைம் வந்து பெப்பர் சேர்த்துருக்கேன், அதனால் வந்து வத்தல் பொடி கம்மியாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து 60 கிராம் மல்லிப்பொடி, 60 கிராம் மட்டன் மசாலா. 1 கிலோ மட்டன் பண்ணுறதுக்கு வந்து 30 கிராம் மல்லிப்பொடி, 30 கிராம் மட்டன் மசாலா சேர்க்கணும். இதுதான் ஸ்டாண்டர்டான அளவு, சரிங்களா? இப்போ நம்ம 60 கிராம் மல்லிப்பொடி சேர்த்தாச்சு. அடுத்தால வந்து 60 கிராம் மட்டன் மசாலா சேர்க்க போகிறோம். மல்லிப்பொடியும் மட்டன் மசாலா ரெண்டுமே 50 கிராம் பாக்கெட்டில் ஒரு ஃபுல் பாக்கெட்டும் அப்புறம் 10 கிராமுக்கு கணக்கு பண்ணி கொஞ்சம் தட்டிக்கிட்டேன். இது ரெண்டும் நம்ம சேர்த்து முடிச்சுட்டு அடுத்து வந்து சீரகப்பொடியும் பெருஞ்சீரகப்பொடியும் சேர்க்க போகிறோம். சீரகப்பொடி கம்மியாக இருக்கணும், அதுக்கு டபுள் மடங்கு பெருஞ்சீரகப்பொடி இருக்கணும். ரெண்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா இது ரெண்டுமே டேஸ்ட்டை மாற்றக்கூடிய பவர் கொண்டது. ரொம்ப கவனமாக சேர்க்கணும், ஓகேங்களா? இது சேர்த்து முடிச்சுட்டு பெப்பர், சரிங்களா? கொஞ்சம் பெப்பர் சேர்த்தா அந்த கலரோட கிரேவியோட கலர் வந்து நல்லா டார்க்காக இருக்கும். காரம் வந்து கொஞ்சம் நல்லா ஏற்றி கொடுக்கும், ஓகேங்களா? கொஞ்சம் வந்து பெப்பரும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம மசாலாலாம் எடுத்துட்டோம். மசாலா சேர்க்க முன்னாடி இந்த மாதிரி ஆஃபுக்கு மேலே வந்து அந்த மட்டன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும், சரிங்களா? அந்த எலும்புலேருந்து அந்த செதையெல்லாம் அப்படி நெளிச்சிட்டு நிற்கும். அதை பார்த்து கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பீஸை எடுத்து தண்ணியில் போட்டுட்டு அதை தாராளமாக பிச்சு கூட பாருங்கள். இப்படி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு தான் மசாலா சேர்க்கணும். ஏன்னா மட்டன் வந்து வேகாது, ரப்பர் மாதிரி கிடந்துக்கிடும். அதனால் ஒரு 75% இந்த இடத்துல வேக வச்சுருங்க. உங்களுக்கு டவுட்டு புதுசாக பண்ணுறீங்கன்னா 100% இதிலே வேக வச்சு அடுத்து கூட மசாலா சேருங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது, ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ மசாலா சேர்க்க போகிறோம். மசாலா நம்ம எடுத்து வச்சதை அப்படியே உள்ளே தட்டிட்டு நம்ம நல்லா எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி விடணும். இப்போ நம்ம மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தால வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சா அந்த மசாலா வந்து நல்லா மட்டனில் நல்லா ஏறிடும். இந்த டைம் என்ன செய்ய போகிறோம், நான் ஃபஸ்ட்டு ஊற போட்டு அரைக்க வச்ச கசகசாவும் தேங்காவும் அரைச்சி இந்த டைம் சேர்க்குறோம். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் தண்ணி சேர்க்க போகிறேன், சரிங்களா? இந்த மிக்ஸி ஜாரை அலசிட்டு இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு 1.5 கிளாஸ் போல் சேர்த்துருக்கோம், அவ்வளோதான்.
இப்போ நம்ம 10 நிமிஷம் கிரேவி நல்லா மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு ஒரு லெமன், சரிங்களா, ஒரு லெமன். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தண்ணி வேணும், கிரேவி லூஸாக வேணுங்கிற அளவுக்கான தண்ணி சேர்க்க போகிறோம். எதுக்காக இந்த டைம் சேர்க்குறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம், சரிங்களா. ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த டைம் சேர்க்குறப்போ அந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு அந்த 1 டம்ளர் தண்ணி வந்து சரியாக இருக்கும். கொஞ்சம் சுண்டும் கிரேவி. முன்னாடி உருளைக்கிழங்கு சேர்த்தா ஒரு உருளைக்கிழங்குள்ள தேராது, எல்லாமே கரைஞ்சி போயிடும். அதனால் கண்டிப்பாக லாஸ்ட்டில் இந்த டைம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம மட்டனை வந்து இறக்கிடலாம். சூப்பரான கல்யாண மட்டன் வந்து ரெடி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக வெயிட் பண்ணுவேன். இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து பார்த்துடலாம், சரிங்களா. நம்ம எதிர்பார்த்த அளவு சாஃப்ட்னஸ் வந்து கண்டிப்பாக மட்டனில் இருக்கணும். அப்படின்னா தான் மட்டன் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஆர்டர் எடுத்து பண்ணவங்களும் இதே ப்ரொசீஜரை பாருங்கள். அந்த 2 கல்யாண மட்டன் வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லா புரியும். இப்போ நம்ம இருக்கிற மல்லியில் கொஞ்சம் தூவிட்டு இறக்கிட்டா நம்ம கல்யாண மட்டன் வந்து ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வர ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக நம்ம கல்யாண மட்டன் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹியூஜாக பண்ணுறீங்க, எதுவும் ஃபங்க்ஷனுக்குனாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.